जननी जन्म सौख्याणां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். துலாம் ராசி நேயர்களை, எதையும் சமநிலையாக பார்க்கும் துலாம் ராசி நேயர்களை, இந்த வாட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, சில விஷயங்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை சிலர் பயன்படுத்துவார்கள். எப்படி பயன்படுத்துவார்கள்னு, சில பேர் தவறாக பயன்படுத்தக்கூடிய முயற்சிகள் வரலாம். உங்களை வச்சு கேம் விளையாடுறது, தே வில் பிளே த கேம். ஸோ அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மௌனமாக இருப்பது பல நேரங்களில் வெற்றியாக மாறும் மாதமாக இருக்கும். சில நேரத்தில் அது வெற்றியா இருக்கும். மௌனமா இருந்தீங்கன்னா நல்லது. எங்க பேசணுமோ அங்க எங்க பேசக்கூடாதோ அங்க பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே போல அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த விஷயம் உங்களுடைய வேலை. அலுவலகத்தில் உங்களை பெயரை பயன்படுத்தி கெட்ட விஷயங்கள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்க பேரை யூஸ் பண்ணி யாரும் சில விஷயங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களை கை காமிச்சிட்டு போகக்கூடாது. நீங்கள் சொல்லாத விஷயத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். நீங்க சொல்லாத விஷயத்த, பேசாத விஷயத்த பேசணும், சொல்லாத விஷயத்த சொன்ன, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்டு மேலிடத்துல பிரஷர், சம்பளம் நின்று போறது, சம்பள உயர்வு வரும்போது நின்று போறது, அல்லது பதவி உயர்வு வரும்போது நின்று போறது, இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பதவி தொடர்பான போட்டி அதிகரிக்கும். தேவையில்லாத விவாதத்தில் பேசி ஒரு வார்த்தை அவமரியாதையாக ஏற்படுத்தும். வீண் பழி, சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுக்காது. கையில் இருந்த சேமிப்பு எதிர்பாராத காரணத்தால் கரையலாம். பழைய பாக்கி அல்லது வரி தொடர்பான செலவுகள் திடீர் வரலாம். கடன் மேல வாங்காதீங்க. ஏன்னா ருண ரோக சத்துருஸ்தானம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6ஆம் இடம் ரொம்ப பாதிப்பு. அதனால ரொம்ப கடன் பார்த்துக்கோங்க. கடன் விஷயத்துல கடனாலே பயப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துக்கோங்க. ரெண்டாவது, உடல்நிலை பாதிப்பு, இதனால பயம், நடுக்கம் அத்தனையும் வரும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி எல்லாம் படாத பாடு படுத்தி எடுத்துரும். சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கெல்லாம் வேலையில இருந்தாலே பெரிய விஷயம், அந்த மாதிரி இருக்கு. வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம், வேலையில இருந்தா அதை விட பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பணம் கொடுக்காதீர்கள். முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்கும். வெளிநபரின் பேச்சை கேட்டு வீட்டில் கருத்து வேறுபாடு செய்ய வேண்டாம்.
வெளியில 1000 வெளியில பேசுவாங்க, சொல்றதை வீட்டுல இருந்து கேட்டுட்டு பேசிட்டு அது மூலமா ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் துணையிடம் மறைத்து வைத்த விஷயம் பின்னர் பிரச்சனையாக மாறலாம். உன் ஒய்ஃப் கிட்ட நீ ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னா அது நாளைக்கு பெரிய பிரச்சனையா வரும். ஒய்ஃப் கிட்ட மறைக்காத. ரெண்டாவது, அமைதியாக இருந்தால் தவிர்க்கக்கூடிய சண்டை ஒரு வார்த்தையை பெரிதாக்கி விடும். பார்த்துக்கும். நம்பிக்கை சோதிக்கப்படும் காலம். நம்பிக்கை சோதிக்கப்படும் காலம். மறைந்து நடந்த விஷயங்கள் வெளிப்படும் சூழ்நிலை உருவாகலாம். கவனமா இரு. அதே போல சமூக வலைதளங்களில் கூட பேசுறது கூட கொஞ்சம் நிதானிச்சு பேசு. அதே போல இடுப்பு, சிறுநீரகம், நீர்ச்சத்து குறைபாடு தொடர்பான இனிப்பு நீர் சம்பந்தமான இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. அதிக நேரம் உணவு சாப்பிடுவதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கூடியமான வரைக்கும் பூண்டு, வெங்காயம், சில வஸ்துக்கள்லாம் விரத நாட்கள்ல இல்லாம மித்த நாட்கள்ல சாப்பிட்டுக்கோங்க. மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடி மாசம் வேற, அது எப்படி பண்ணலாம்னு பார்த்து பண்ணுங்க. சிலர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பார்கள், ரொம்ப பலவீனமாக இருப்பார்கள். அதே சில பேர் பயன்படுத்துவாங்க. யோசிக்காம கையெழுத்து போடுறது, யோசிக்காம பேசுறது வேண்டாம். அதே போல முதலில் உங்கள் நிம்மதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். முதல்ல உங்க நிம்மதியை பாதுகாத்துக்கோ. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.